Welcome back, students. This is 11th Physics, Unit, Unit 8, Heat and Thermodynamics. நம்ம இந்த பாடத்தோட இன்ட்ரோடக்ஷன்லேருந்து நம்ம கடந்து இப்போ என்னென்னா ஹீட்டு தெர்மோடைனமிக்ஸு இதில் ஹீட்னா என்ன, எப்படி ஒர்க்கு நடக்குது. இப்போ இந்த பாடத்தில் நம்ம முதல்ல பார்த்தது வந்து டெம்பரேச்சர் தான், ஹீட் அண்டு டெம்பரேச்சர். இப்போ இந்த ஹீட்டு வேணும்னா ஒர்க்கு வேணும் இல்லையா, ஒர்க்கு வேணும். அப்போது மீனிங் ஆஃப் ஒர்க் பார்த்தோம், மீனிங் ஆஃப் ஹீட்டு, அப்புறம் யார் பார்க்கணும், மீனிங் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இப்போது நம்ம வந்து முக்கியமான கான்செப்டை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபைனலாக நம்ம டெம்பரேச்சரை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே பேசிக்காக சில வேர்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்னென்னா தெர்மோடைனமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேலை நடக்கும்போது அதன் சார்பாக ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டு நிறைய வரும். பட் இங்கே ஒர்க்கு, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். இப்போ நம்ம பார்க்க போகிறது மீனிங் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னால் என்ன, வெப்பநிலை. வெப்பநிலைன்னு சொன்னாலும் நான் அடிக்கடி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். த ஹீட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்குதோ அதுதான் அதனுடைய டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர்மா பாருங்கள், இது ஒரு வெசல் வச்சுக்கோங்க, கிளாஸ் வெசல் வச்சுக்கோங்க, இதில் வாட்டர் இருக்குது. இப்போ நம்ம ஹீட் பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறோம்னு வச்சிங்கன்னா, இன்னும் ஹீட் பண்ணும்போது நீங்கள் கண்ணால் பார்க்கலாம், இந்த ஏர் பபிள்ஸ் மாதிரி என்ன பண்ணால் அந்த மாலிகுல்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏர் பபிள்ஸ் வரதுக்கு முன்னாடியே அந்த வாட்டர் மாலிகுல் ரொட்டேட் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன, தேர் இஸ் எ வைப்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ். இந்த வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வைப்ரேஷன் தான் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அப்போ இந்த ஹீட் பண்ணுறதை டோட்டலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இந்த வைப்ரேஷன் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். அப்போ இது என்ன சப்ஸ்டன்ஸாக மாறிடுது, ஹாட் சப்ஸ்டன்ஸாக மாறுது குறிப்பிட்ட டெம்பரேச்சரில். அப்போ அதுவே இன்னும் நேரமாக என்ன மாறுது, கோல்டு சப்ஸ்டன்ஸாக மாறிடுது. அப்போ இதுவும் டெம்பரேச்சர் தான். டெம்பரேச்சர் என்பது டெம்பரேச்சரில் நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம், அது ஹீட்டுன்னு நினச்சிக்கிறோம். அது ஹீட்டே அல்ல, அதனுடைய நிலைமை, ஒரு பொருளுடைய நிலைமை. இப்போது ஒரு பொருளோட நிலைமை எப்படி கணக்கிடலான்னா, இருக்கும் இடத்தை பொறுத்து, ஏற்கும் ஆற்றலை பொறுத்து. அதை பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் when an object placed in the cold place means அதோட டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அதே ஆப்ஜெக்ட் ஹாட் பிளேஸ் வச்சு அது டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா, இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அது மாறும். அந்த மாறக்கூடிய விதம் தான் டெம்பரேச்சர் சொல்கிறோமே வழிய ஹீட்டுன்றதை டெம்பரேச்சர் சொல்லக்கூடாது. ஸோ அது இப்போ ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஈக்குலிபிரியம்னா சமநிலை. இப்போது எப்படி இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு, ரூம் டெம்பரேச்சர் 36 டிகிரி செல்சியஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம், ரூம் டெம்பரேச்சர். அப்போது இந்த ரூம் டெம்பரேச்சர் இருக்குன்னு சொன்னால் நார்மல் டெம்பரேச்சர், இதை விட குறைஞ்சாலும் அதே டெம்பரேச்சர் தான், இதை விட அதிகமானாலும் அதே டெம்பரேச்சர் தான். இந்த வித்தியாசத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஸோ டெம்பரேச்சர் இஸ் எ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் த பாடி. டெம்பரேச்சர் என்பது அது ஒரு வெப்பநிலை. எதை பொறுத்து, சூடாக இருக்கும்போதும் சரி, குளிர்ந்த நிலையில் இருக்கும்போதும் சரி, ஒரு ஆப்ஜெக்டினுடைய ஹாட்னஸ் அண்ட் கோல்ட்னஸை வந்து நம்ம உணர்த்துவது தான் டெம்பரேச்சர் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் செக் பண்ணணுன்னே நம்ம என்ன பண்ணோம், பல யூனிட்டில் நம்ம செக் பண்ணுவாங்க. அதில் வந்து இங்கே நம்ம புக்கில் கொடுத்துக்கிற யூனிட்டை பற்றி நம்ம இப்போது இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம், இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சூடான நிலையில் நம்ம வச்சுருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஹாட்டர் த பாடி ஹையர் இஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். அதுவும் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் அதனுடைய நிலை மாறாது. அந்த நிலை மாறாததுக்கு காரணம் அதில் இருக்க ஒரு ஸ்மால் வைப்ரேஷன் தான். அப்போ இந்த ஹாட்டர்ன்ற ஒரு ஆப்ஜெக்டினுடைய ஹாட்டர்ன்றதை நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, டெம்பரேச்சர் ஹையர் ஆகுதுன்ற பொறுத்து நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஹாட்டர் என்பது டெம்பரேச்சர் ஹையர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ கோல்ட் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம், டெம்பரேச்சர் லோவாகுதுன்னு சொல்லிவிடும், இல்லை ரொம்ப 0ன்னு சொல்லிடலாம். அப்போ 0 டிகிரினாலே அங்கே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம், உறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். ஸோ த டெம்பரேச்சர் வில் டிட்டர்மைன் த டைரக்ஷன் ஆஃப் ஹீட் flow when two bodies are in the thermal contact.
அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டு இப்படி இருக்குது, கேப் விட்டுருக்குது. நல்லா கவனிச்சிங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டி இல்லை. இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்கிற பாருங்க. ரெண்டு ஆப்ஜெக்ட்டு பக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணுதுன்னா வில் டிட்டர்மைன் த டைரக்ஷன் ஆஃப் த ஹீட் ஃப்ளோ. டைரக்ஷன் ஆஃப் த ஹீட்னா திஸ் இஸ் ஹாட் சப்ஸ்டன்ஸ், திஸ் இஸ் கோல்டு சப்ஸ்டன்ஸ். எங்கேருந்து எங்கே டெம்பரேச்சர் கடத்தினா இப்படி தான் கடத்தும், ஹாட்லேருந்து கோல்டு தான் கடத்தும். இதுதான் டைரக்ஷன் ஆஃப் த ஹீட் ஃப்ளோ வென் டூ பாடிஸ் ஆர் இன் த தெர்மல் கான்டாக்ட். இது வந்து இன் கான்டாக்ட் இல்லைப்பா, கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் இருக்கும். தெர்மல் கான்டாக்ட் இந்த ஹாட் சப்ஸ்டன்ஸுடைய எல்லைக்குள்ளவே இருக்குது. அப்போ போன கிளாஸில் சொன்ன அந்த மாதிரி வந்து நெருப்பு மூட்டும் போது நம்ம இடையே நிற்கிறோம், இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஹீட்டுக்கான அந்த ஒரு வெப்ப ஏற்பு நம்ம உடம்பு ஏற்றுக்குது இல்லையா, அது காரணம் தான் அதுதான் தெர்மல் கான்டாக்ட்னு பேர். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டு, அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து பக்கத்தில் வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது டைரக்ஷன் ஆஃப் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது அப்படின்னா ஒன்லி பை ஹாட் டு கோல்டு. எங்கே வெப்பம் அதிகமாக இருக்குதோ அங்கேருந்து எங்கே வெப்பம் குறைவாகுதோ அங்கே தான் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதனுடைய எஸ்ஐ யூனிட் பார்த்திங்கன்னா கெல்வின்னு சொல்கிறோம். யூனிட்னா கெல்வின் வந்துடாதீங்க. டெம்பரேச்சருடைய ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் யூனிட் பார்த்திங்கன்னா கெல்வின் போடும்போது இங்கே டிகிரி நம்ம மென்ஷன் பண்ணவே கூடாது. நம்ம வந்துடாதீங்க, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவான், மென்ஷன் பண்ணக்கூடாது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் இப்போ நீங்கள் கண்டுபிடித்த எல்லாமே தெரியும். எத்தனை டிகிரி தான் சொல்லுவாங்க, எத்தனை டிகிரி செல்சியஸு. இப்போ நம்ம உடல்நிலையை செக் பண்ணுறதுக்கு போகிறோம், நம்ம பாடி டெம்பரேச்சர் ஃபேரன் ஹீட்டு, மற்றபடி சரௌண்டிங்ஸ் வந்து வெதரை கண்டுபிடித்து டிகிரி செல்சியஸு. இதை தான் நம்ம அதிகமாக கொண்டு வரோம், டிகிரி செல்சியஸ் ஆர் ஃபேரன் ஹீட். பட் கெல்வின் என்பது டெம்பரேச்சருக்கான ஒரு யூனிட்டு. பட் இன்னொரு அப்ளிகேஷன்ஸ் டிகிரி செல்சியஸ் ஃபேரன் ஹீட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம இதுக்கு உதாரணம் சொன்ன மாதிரி இப்போ எப்படி சென்டிமீட்ரு, மீட்ரு, கிலோமீட்ரு, இந்த மாதிரி 3 விதமாக கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன மில்லிமீட்ரு, சென்டிமீட்ரு, ஹெக்டோமீட்ரு, டெசிமீட்டர்லாம் இருந்தாலும் நம்ம இந்த மில்லிமீட்டர் கூட யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இதில் ஒரு 4 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம், எல்லாமே ஒன்று தான். ஸோ கன்வர்ஷன் பிட்வீன் த 3 யூனிட்ஸ் பாருங்கள். மில்லிமீட்டரு சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், சென்டிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஃபார் கால்குலேட்டிங் த டெம்பரேச்சர் ஃபார் எவ்ரி சப்ஸ்டன்ஸ் we can use the general unit, ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் யூனிட், எஸ்ஐ யூனிட் பார்த்திங்கன்னா கெல்வின் தான் நம்ம எடுத்துக்கிறோம். பட் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாமே வந்து டிகிரி செல்சியஸ் ஆகும், ஃபேரன் ஹீட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் 1 மார்க்கில் வரும். டெம்பரேச்சர் வந்து தெர்மாமீட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். ஸோ இதுதான் மீனிங் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னால் என்ன, டிகிரி ஆஃப் ஹாட்னஸ்ஸு ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் த பாடி. எப்போயும் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் அது ஹாட்டாக தான் இருக்கும், டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் கோல்டாக தான் இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, there is a vibration in the liquid or solid or gas substance when we heat. So when we heat means temperature will be raised. ஹீட்டை எடுத்துட்டோம்னா டெம்பரேச்சர் வந்து குறையும். ஸோ இப்போ நம்ம என்னென்னா இந்த 3 பார்த்தோம் இல்லையா, கெல்வின், டிகிரி செல்சியஸ், ஃபேரன் ஹீட். What is the relation between Kelvin, Celsius and Fahrenheit? எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது? இப்போ 36 டிகிரி செல்சியஸ் நம்ம சொல்லிட்டோம். இந்த செல்சியஸை எப்படி ஃபேரன் ஹீட்டாக எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல என்ன ஃபார்மேட்டுன்னு பார்த்துடலாம், அப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கன்வர்சேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ரம் ஒன் ஸ்கேல் டு அனதர். ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, 15 கூட வேணாம், ஒரு 20 டிகிரி செல்சியஸ் இருக்குது. டிகிரி செல்சியஸில் கொடுத்துட்டாங்க இல்லையா, இருக்கட்டும். இந்த டிகிரி செல்சியஸை நம்ம ஃபேரன் ஹீட்டாக மாற்றலாம், இதை நம்ம
கெல்வினாவும் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கெல்வின்லேருந்து ஃபேரன்ஹீட்டாக மாற்றிக்கலாம், இந்த ஃபேரன்ஹீட்லேருந்து கெல்வினாக மாற்றிக்கலாம். ஓகே, இந்த டிகிரி செல்சியஸ்லேருந்து ஃபேரன்ஹீட்டாக மாற்றிக்கலாம், இந்த ஃபேரன்ஹீட்லேருந்து டிகிரி செல்சியஸாக மாற்றிக்கலாம். இந்த டிகிரி செல்சியஸ்லேருந்து கெல்வினாகவும் மாறலாம், இந்த கெல்வின்லேருந்து டிகிரி செல்சியஸாக மாறலாம். 6 எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். செய்வோமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்கேல் செல்சியஸ். இந்த செல்சியஸை கெல்வினாக மாற்ற போகிறோம். அதேமாதிரி கெல்வின்லேருந்து செல்சியஸுக்கு மாற்ற போகிறோம். இந்த 2 விஷயம் பாருங்கள். செல்சியஸுக்கு வந்து கெல்வினாக மாற்றுறதுக்கு என்னென்னா, இந்த 1 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 273.15ன்னு சொல்லுவாங்க கெல்வின். 1 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 273.15 கெல்வின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை கெல்வினாக மாற்றுவது அப்படின்னா எப்படி பண்ணுறது? அப்போ எத்தனை டிகிரி செல்சியஸோ அது கூட என்ன மாற்றணும்? 273.15 கெல்வினை ஆட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்று. பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கெல்வின்னு டிகிரி செல்சியஸ் வந்து கெல்வின் கன்வெர்ட் பண்ணும்போது how many டிகிரி? 20 டிகிரி செல்சியஸ். இதான் ப்ளஸ்ஸு ஃபார்முலா படி 273.15 தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோதுங்க? 293.15 டிகிரி கெல்வினாக மாறிடுச்சு. இப்போ டிகிரி செல்சியஸ் நான் மாறிடுச்சு, கெல்வினாக மாறிடுச்சு. இப்போ இது வந்து டிகிரி செல்சியஸாக மாறணும் அப்படின்னு சொன்னால் டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு கெல்வின் எவ்வளோப்பா? 290 ரைட் 293.15 கெல்வின். டிகிரி செல்சியஸு கெல்வினாக மாற்றும்போது இப்போ என்னென்னா மைனஸ் அந்த கெல்வினுடைய அளவு போட்டுட்டோம். எவ்வளோ மைனஸ் பண்ண 273.15. இதை மைனஸ் பண்ண என்ன வரும்? 20 டிகிரி செல்சியஸ். இப்போ வருது ஆன்சரு. ஸோ வி கேன் கன்வெர்ட் யூஸிங் திஸ் ஃபார்முலா. இப்போ அடுத்தது பாருங்களேன், ஃபேரன்ஹீட். இப்போ ஃபேரன்ஹீட்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்கள். அப்போது ஃபேரன்ஹீட்டுக்கு கெல்வின், ஃபேரன்ஹீட்டு ஃப்ரம் த கெல்வின். அப்போ கெல்வினுக்கும் ஃபேரன்ஹீட்டுக்கும் எவ்வளோ வரும்னு சொன்னால் 459.67 அளவு. ஓகே, இது ஃபார்மேட் கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி ஃபேரன்ஹீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 20 டிகிரி ஃபேரன்ஹீட், ஹவு கேன் வி கால்குலேட் திஸ்? கெல்வினாக மாற்ற போகிறோம். ஃபேரன்ஹீட் அளவு ஃபார்முலா என்ன? டிகிரி ஃபேரன்ஹீட் ப்ளஸ் 459.67 டிவைடட் பை 18, சாரி 1.8. அப்போ 20 டிகிரி ஃபேரன்ஹீட் 20 போட்டோம் ப்ளஸ் 459.67 டிவைடட் பை 1.8. இதை சிம்பிளிஃபை பண்ண நம்மளுக்கு ஆன்சர் கஷ்டம். ஸோ ஃபேரன்ஹீட்லேருந்து கெல்வினாக மாற்றும்போது எவ்வளோ ஃபேரன்ஹீட் இருக்குதோ அதை அப்ளை பண்ணி அது கூட 459.67 ஆட் பண்ணி 1.8 டிவைட் பண்ணால் கெல்வினாக மாறிடும். அதேமாதிரி பாருங்கள், கெல்வின்லேருந்து ஃபேரன்ஹீட்டாக மாற்றும். கெல்வின் கொடுத்துட்டாங்க, இதுலேருந்து நீங்கள் ஃபார்முலேட்டை கிளியர் பண்ணி இந்த 1.8 அங்கே போச்சுன்னா கே இன்ட்டு 1.8 கெல்வின் 1.8, இந்த ப்ளஸ் அங்கே போச்சுன்னா மைனஸ். அந்த ஃபார்முலேட்டை தான் கொடுத்துக்குறோம். ஸோ ஃபேரன்ஹீட் மீன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு கெல்வின் ப்ளஸ் 1.8 மைனஸ் 459.87. கெல்வினுடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. தென் வி கேன் ஈஸிலி சிம்பிளிஃபை அண்ட் ஃபைண்ட் அவுட் த டிகிரி ஃபேரன்ஹீட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு மாற்றிக்கலாம், கெல்வின்லேருந்து செல்சியஸ். ஃபேரன்ஹீட்லேருந்து கெல்வினாக மாற்றிக்கலாம், கெல்வின்லேருந்து ஃபேரன்ஹீட்டாக மாற்றிக்கலாம். அந்த ஃபார்மேட்டை கொடுத்தாச்சு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், செல்சியஸ்லேருந்து ஃபேரன்ஹீட்டுக்கும் ஃபேரன்ஹீட்லேருந்து செல்சியஸுக்கும் நான் சொன்ன பாருங்கள். இப்போ பாருங்கள், டிகிரி செல்சியஸ், ஃபேரன்ஹீட், டிகிரி ஃபேரன்ஹீட், கெல்வின். இப்போ என்னென்னா இப்போ நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒரு செல்சியஸ் டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றலாம், ஃபேரன்ஹீட்டாக மாற்றலாம். கெல்வினை டிகிரி செல்சியஸாக மாற்றலாம், ஃபேரன்ஹீட்டாக மாற்றலாம்.
ஃபேரன்ஹீட்டை செல்சியஸாக மாற்றலாம், கெல்வின். அதனுடைய ஃபார்மேட்டை தான் நம்ம கொடுத்துக்கிறோம். எப்படின்னா டிகிரி செல்சியஸ் இன்ட்டு ஃபேரன்ஹீட், Fahrenheit into Celsius. Okay, Fahrenheit into Kelvin, Kelvin into Fahrenheit. முடிஞ்சுதா? அடுத்தது Celsius into Kelvin, Kelvin into Celsius. இந்த ஃபார்மேட் தான் இங்கே நம்ம ஃபார்முலாவை கொடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்கள், இப்போ செல்சியஸ்லேருந்து ஃபேரன்ஹீட் நம்ம பண்ண போகிறோம். அப்போது ஃபேரன்ஹீட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. என்ன டிகிரி செல்சியஸ் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், 1.8 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 32 இஸ் ஏ ரூம் டெம்பரேச்சர். சரி, இப்போ இது ஃபேரன்ஹீட். செல்சியஸ் பார்த்தீங்கன்னா ஃபேரன்ஹீட் கொடுத்துருவாங்க, செல்சியஸ் நம்ம இந்த ஃபார்மேட் வச்சு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அடுத்தது ஃபேரன்ஹீட் டு செல்சியஸ், ஃப்ரம் செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட். அப்படியே இதனுடைய ஃபார்முலா அப்படியே மாற்றிக்க வேண்டியது தான். ஸோ இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 1 2 3 4 ஒரு 8 ஃபார்முலா இருக்குது இந்த ஒரு ட்ரைனிங்கை கண்டுபிடிக்கிறது. இது எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஹையர் ஸ்டடீஸ் ஆல்சோ. ஸோ டெம்பரேச்சர்னால் என்ன, அதனுடைய யூனிட்ஸு, ஹவு கேன் வி, எப்படி நம்ம மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறோம், சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறோம், கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுறோம், மீட்டரை கிலோமீட்டராக மாற்றுறோம், இல்லை கிலோமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் எப்படி மாற்றுறது, சென்டிமீட்டர்லேருந்து கிலோமீட்டர் டேட்டா எப்படி மாற்றுறது. இது மாதிரி சில கான்வர்சேஷன் நம்ம அதிகமாக அதில் பார்த்தோன்னா அதை பாருங்கள், மில்லிமீட்டர் டு மீட்டர்னு பார்த்துருப்போம், சென்டிமீட்டர் டு மீட்டர்னு பார்த்துருப்போம் இல்லையா?